வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். பாண்டியன் ஸ்டோர்ஸில் தனம் இப்போ கண்ணனை திட்டிட்டு இருக்கிறாங்க. நான் யார்டா 3 பேருக்கும் தனித்தனியாக மொய் எழுத சொன்னது அப்படின்னு கேட்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நீங்கள் இப்போ எதுக்காக கண்ணனை திட்டிகிட்டே இருக்கிறீங்க? அங்கே என்னடானா எல்லார் முன்னாடி வச்சு மாமா கண்ணனை அடிக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. உங்கள் முன்னாடி மாமாவை யாராவது திட்டினாலும் அடித்தாங்களோ உங்களால் தாங்கிக்க முடியுமா? அதே மாதிரி தான் எனக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. மொய் எழுதுறப்ப ஜீவா மாமா பேரை எழுதாமல் விட்டது தப்பா இல்லை தனித்தனியாக மொய் வச்சது தப்பா அப்படின்னு கேட்குறாங்க ஐஸ்வர்யா. எல்லாம் தான் அப்படின்னு சொல்றாங்க தனம். நாங்க தனியா மொய் வச்சது தப்புனா முல்லை அக்காவும் கதிர் மாமாவும் தனியா மொய் எழுதினதும் தப்பு தானே அப்படின்னு கேக்குறாங்க. முல்லை சொல்றாங்க, இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்லலாம்னு நினைச்சேன்க்கா, அவர் சொல்லிருப்பாருன்னு நான் நினைச்சிட்டேன்க்கா, நான் சொல்லுவேன்னு அவர் நினைச்சிட்டாரு அப்படின்னு சொல்றாங்க. உங்க கதையை நானும் சொல்லட்டுமா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. நானும் உங்ககிட்ட சொல்லலாம்னு இருந்தேக்கா, மறந்து போயிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் நான் சொல்லிருப்பேன்னு நினைச்சா அதே மாதிரி நான் கண்ணை சொல்லிருப்பான்னு நினைச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. கண்ணன் சொல்றாரு, 3 கவர் இருந்த உடனே நான் 3 பேருக்கும் தனித்தனியா மொய் எழுதிட்டேன், இது என்னோட தப்பு தான் அப்படின்னு சொல்றாரு. ரொம்ப நல்லவே மாதிரி நடிக்காத கண்ணா அப்படின்னு சொல்றாங்க முல்லை. கண்ணனுக்கு எவ்வளவு சம்பளம்னு தெரியுமாக்கா? கிட்டத்தட்ட 40,000 ரூபாய் சம்பளம் வந்திருக்கு. ஆனா வீட்டுல 17,000 ரூபாய் மட்டும் கொடுத்துட்டு மீதி காசெல்லாம் அவங்களே வச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க முல்லை. நாங்க 2 பேர் மட்டும் தானே சாப்பிடுறோம், அதுக்கு 17,000 ரூபாய் பத்தாதா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. கதிர் மாமா என்ன ஒரு 15,000 ரூபாய் கொடுப்பாரா? அதை விட நாங்க அதிகமா தானே கொடுக்குறோம் அப்படின்னு சொல்றாங்க ஐஸ்வர்யா. மொத்த பணத்தையும் உங்ககிட்ட கொடுத்துட்டு எனக்கு ஹேர் கிளிப்பு ஹேர் பேண்ட் வாங்குறதுக்கெல்லாம் உங்ககிட்ட வந்து நான் நிக்கணுமா அப்படின்னு ஐஸ்வர்யா கேட்குறாங்க. உங்க பணத்தை நாங்க கேட்கவே இல்லையே அப்படின்னு சொல்றாங்க தனம். நீ அன்னைக்கு பணத்தை கொண்டு வந்து கொடுத்தது உன்னோட சம்பளம் இவ்வளவுதான் நானும் அண்ணனும் நம்பணும்டா அப்படின்னு சொல்றாங்க கண்ணன்ட்ட. இதுல உனக்கு எவ்வளவு செலவுக்கு கொடுக்கலாம், நம்ம எவ்வளவு சேமிச்சு கொடுக்கலாம் கண்ணனுக்குன்னு தான் நாங்க பேசிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்றாங்க. இவ்வளவுதான் உனக்கு சம்பளம் அப்படின்னு என்கிட்ட உனக்கு சொல்லணும்னு தோணலையா கண்ணா அப்படின்னு கேக்குறாங்க தனம். என் குழந்தை இவ்வளவு சம்பாதிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு நான் சந்தோஷப்படக்கூடாதா அப்படின்னு கேக்குறாங்க. ஐஸ்வர்யா சொல்றாங்க, அக்கா நீங்களும் நடிக்காதீங்கக்கா அப்படின்னு சொல்றாங்க. ஐஸ்வர்யா இப்படி பட்டு பட்டுன்னு பேசுறத பார்த்த உடனே தானே ரொம்ப ஃபீல் பண்றாங்க. அதோட இன்னைக்கான எபிசோட் முடிச்சிருக்காங்க. அடுத்த வார ப்ரெமோல ஐஸ்வர்யா சொல்றாங்க, நாங்களே ஏற்கனவே எவ்வளவோ அட்ஜஸ்ட் பண்ணிட்டு தான் இங்க வாழ்ந்துட்டு இருக்கிறோம், இனிமே எங்களால அட்ஜஸ்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்றாங்க. மூர்த்திக்கு கோபம் வந்துருது. அப்படி ஒன்றும் அட்ஜஸ்ட் பண்ணி யாரும் இங்க இருக்க வேணாம் அப்படின்னு சொல்லிடுறாரு. நான் மட்டும் வெளியில போகணுமா இல்ல கண்ணனும் சேர்ந்து வெளியில வரணுமா அப்படின்னு கேக்குறாங்க ஐஸ்வர்யா. ஐஸ்வர்யா இப்போ கோபப்பட்டு கையில பேக்கை தூக்கிட்டு கிளம்புறாங்க. எங்க போற ஐசு அப்படின்னு கேக்குறாரு கண்ணன். உன்னை பத்தி கவலைப்படாத, இந்த குடும்பம் உனக்கு வேணுமா இல்ல உனக்கு நான் வேணுமா, நீயே முடிவு பண்ணிக்கோ கண்ணா அப்படின்னு ஐஸ்வர்யா சொல்றாங்க. கதிர் சொல்றாரு, வேணாம் கண்ணா, ஏற்கனவே எல்லாமே தப்பா போயிட்டு இருக்குது அப்படின்னு சொல்றாரு. கண்ணன் என்ன முடிவெடுக்க போறாருன்றத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. ரெகுலர் சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.